படிப்போ பட்டமோ பதவியோ எது கிடைக்க வரைக்கும் நான் ஆண்டவர்னு சொல்லிட்டு உயர்வு கிடைச்ச உடனே ஆண்டவர் மறக்க கூடாது. ஏனென்றால் அந்த படிப்பு உயர்வை வச்சு அந்த உயர்வை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் நம்ம உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த படிப்பு பட்டம் பதவி எல்லாமே பூமியோட தான், பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாது. உயிர் உள்ள வரைக்கும் அந்த படிப்பு பட்டம் சொத்து சுதந்திரம் கணவன் மனைவி பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், யார் அந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் அனாதையாக தான் பிறக்கிறான். எப்படிங்க? ஒரு மனிதனாக இருந்தாலும் மனுஷியாக இருந்தாலும் அவங்க யாருங்க? அனாதை. ஏன்னா சாகும்போது எப்படி தான் போகிறான்? எல்லாத்தையும் சேர்த்துட்டு போகிறானா? சாகும்போது எப்படி போகிறான்? தனித்தனியாக போகிறான். ஆனால் சரி, எங்கள் வீட்டுக்காரர் என்னோடையே தான் இருந்தார், அவர் போயிட்டாரு, நானும் சேர்ந்து அவரோட போகிறேன்னு யாராவது முன் வருவாங்களா? போனால் போட்டவன் இத்தனை நாளாக நம்மளை டென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தான், ஆக்கி கொடு அதை கொடு இதை கொடுன்னு பண்ணிகிட்டு இருந்தான், போனால் போட்டுன்னு முன்னாடி அனுப்பி விட்டுருவோம். அதே போல் மனைவி ரொம்ப டார்ச்சர், அதனால் போட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு என்ன செய்வோம்? ஒவ்வொருத்தரும் சுயநலவாதிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதே போல் பிள்ளைகளும் வயசானது போட்டோம் அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுறதுல தான் குறிக்கோளாக இருக்கிறாங்க. நீங்களும் நானும் என்னவாகத்தான் இருக்கிறோம்? பார்வைக்கு குடும்பமாக கூட்டமாக இருக்கலாம், ஆனாலும் ஒருத்தர் போனால் ஒருத்தர் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, உதவி செய்யவே மாட்டாங்க. ஒரு கதை கூட கேட்டிருப்பீங்க, ஒரு முனிவர்கிட்ட போய் ஒரு பேரன் எங்கள் தாத்தா செத்து போயிட்டாரு, முனிவரே அல்லது ஏதோ ஒரு ஞானியே எங்கள் தாத்தாவை உயிரோட எழுப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எல்லா சகல வித்தையும் தெரிஞ்சவங்கல்ல, உங்களால் நிறைய அற்புதங்கள்லாம் செய்ய முடியுதில்ல, எங்கள் தாத்தாவை நீங்கள் உயிரோட எழுப்பி கொடுங்க அப்படிங்கும் போது இவரால் அது முடியாது. அந்த முனிவருக்கு இவரால் செய்து உயிரோடு எழுப்ப முடியாது. ஆனாலும் இவனுக்கு புரிய வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக, தம்பி இதெல்லாம் செத்து போக உயிரோடு இருக்க வரைக்கும் தான் எல்லாமே, உயிர் போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, மறுபடியும் திரும்பி உயிரோடு அவரை எழுப்ப முடியாதுன்னு சொல்லும்போது அவன் நம்பவே இல்லையா. சொன்னதை உயிரோடு நீங்கள் உங்களால் முடியும் சொல்லுங்க அப்படிங்கும்போது இவனுக்கு இந்த முனிவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி, சரிப்பா உன்னுடைய தாத்தாவை உயிரோட இன்னைக்கு எழுப்பித்தரேன், முதலாவது நீ அந்த தாத்தாவை உயிரோடு எழுப்பணும்னா உன்னோட உயிரை ஃபஸ்ட்டு விட்டினா, உயிரை கொடுத்தினா உயிரை உங்கள் தாத்தாக்குள்ளே போட்டு எழுப்பி விட்டுருவேன் அப்படின்னு. உடனே அவனுக்கு என்னாச்சு, நான் செத்து போனால் தான் எங்கள் தாத்தா உயிரோடு எழும்புவாரா அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன ஆயிட்டு, எங்கள் தாத்தா போனால் போயிட்டு போகிறாரு, நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்தான், கறக்கும் பொழுது தாத்தா போனால் போயிட்டு போகிறாரு, நான் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும், அவருக்கு வயசாகிடுச்சு, பல்லு போயிடுச்சு, ஒன்று இடத்த போய் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி அப்படி தாட்டி விட்டுட்டான். அல்லேலூயா. எதற்காக சொல்லுவேன்? ஏன்னா உயிரோடு இருக்க வரைக்கும் தான் எல்லா மதிப்பு மரியாதை, தாத்தா பாட்டி அப்பா அம்மா, தாத்தா இந்த அம்மா அண்ணா அத்தை எல்லாமே. ஆனால் உயிர் போகும்போது ஒருவரும் கூட வர மாட்டார்கள், ஒரு மிஞ்சி கூட மிச்சமாகாது. அல்லேலூயா. ஒரு அரணா கயிறை கூட ஒரு சின்னதாக வெள்ளை கலரில் ஏதோ சில்வராக கூட இருந்தால் கூட வெட்டுட்டு விட மாட்டாங்க, அப்படியே விட மாட்டாங்க, எல்லாத்தையும் கடிச்சு பல்லில் கடிச்சு இழுத்துட்டு விட்டுருவானுங்க. அல்லேலூயா. ஒரு அம்மாவுக்கு வயசானவங்க என்னாச்சு, ஒரு அம்மாவுக்கு காதில் கடுக்கு போட்டிருந்தாங்க, பெரிய அம்மா வயசான அந்த காலத்தில் பெரிய கடுக்கு போட்டிருப்பாங்க, அது என்னாச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நாளாக பழைய காலத்து அது செத்து போயிட்டாங்களா, எடுக்கும்போது அது வரவே இல்லை. அவங்க வீட்டுக்காரர் பார்த்தாங்க, என்ன ஒன்றா காதை கட் பண்ணி தான் எடுக்கணும், இல்லைன்னா இதே அப்போல்லாம் இந்த மாதிரி மிஷின் எல்லாம் கிடையாது, அப்போ என்ன காதை கடிச்சு கிழிச்சு அப்படியே எடுத்துட்டாராம். அல்லேலூயா. ஆகவே அந்த மாதிரி காசுக்காக பணம் போனால் போயிட்டு போகுது, ஆனால் எனக்கு அந்த தங்கம் வேணும் அப்படிங்கிற சூழ்நிலையிலே எல்லா மக்கள் இருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்ம ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருவரும் நமக்கு நாம தான் ரெஸ்பான்சிபிள். அல்லேலூயா. நமக்கு நாம தான் விமோச்சனத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அண்ணனுக்காக நாம் ஆண்டவரை விடக்கூடாது, பிள்ளைகளுக்காக ஆண்டவரை விடக்கூடாது, மறுதளிக்கக்கூடாது. நாம் மறிச்சா நாம தான் பரலோகம் போவோம், இல்லைன்னா நாம தான் நரகத்துக்கு போவோம். அல்லேலூயா. யாரும் செத்தாவே கூட வர மாட்டேங்கிறாங்க, நரகத்துக்கு போனாவே கூட வர போகிறாங்க, வரமாட்டாங்க. அல்லேலூயா. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா பரலோகத்துக்கு நாம் போகிறோம், நாம் ஏற்றுக்கொள்ளல நாம் நரகத்துக்கு போகிறோம். பிரசங்கம் பண்ணுற நானே பரலோகத்துக்கு போனால் நான் என் பசங்களையோ பிள்ளைகளையோ கூட்டிகிட்டு போக முடியாது. நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவரோட வாழணும். நான் நரகத்துக்கு போகணும்னு நினச்சா எப்படி வேணாலும்
வாழலாம். அல்லேலூயா. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த பிறப்பின் நற்செய்தி இது இன்றைக்கு என்னன்னா, பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அன்றைக்கு குழந்தையாக பிறந்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னும் மறுபடியும் வருஷம் குழந்தையாகவே பிறக்கல. ஏற்கனவே பிறந்து வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு போயிட்டாரு. அல்லேலூயா. இப்போ என்ன செய்கிறாருன்னா, மறுபடியும் பூமிக்கு குழந்தையாக வரப்போகிறதில்ல, ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் எப்படி பார்த்தீங்கன்னா, அடி வாங்கறதுக்காக வரல, நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் ஏற்கனவே அடியெல்லாம் பட்டுட்டார் நமக்காக. மறுபடியும் அடி வாங்க வரமாட்டார். நமக்கு யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை வழங்கும்படியாக மறுபடியும் வரப்போகிறார். ஆகவே அந்த நியாய தீர்ப்புக்கு நாம் தப்புவித்து கொள்ள வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதைத்தான் சொல்ல, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படிக்கு நான் இருக்கிற இடத்துல உங்களை மறுபடியும் என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராமா? அவரோடு சேர்த்து கொள்ள தான் வரப்போகிறார். ஆகவே அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்பதே. இதுக்கு காசு கொடுக்கறதோ பணத்தை கொடுத்து மதம் மாற்றுறதோ எல்லாம் கிடையாது. இயேசுவோடு நீங்கள் வாழணும். இயேசுவை உங்களுடைய இருதயத்தில், ஆண்டவரே அன்றைக்கு மெய்ப்பர்களை நினைத்தரலனது போல என்னை நினைத்தரலுங்க. எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க, என்னுடைய குணத்தை மாற்றுங்க, என்னுடைய சூழ்நிலையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய குணத்தை மாற்றுவார், உங்கள் மனதை மாற்றுவார், உங்களுடைய குடும்பத்தை மாற்றுவார், உங்களுடைய லைஃப் ஸ்டைலையை மாற்றுவார். அல்லேலூயா. சகல ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்க, அன்றைக்கு பிறந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கும் போதே ஆண்டவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், உங்களை உயர்த்த போகிறார். விசுவாசத்தோடு போங்க. நிச்சயமாக அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார், கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் தாமே வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.